நாடு முழுவதுமே மும்மொழி கொள்கை பற்றிய பிரச்சனை பூதகரமாக வெடிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக தென் மாநிலங்களில் 3வது மொழியை கற்க வேண்டும் அப்படின்ற திட்டத்தை கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கேட்பரி டைரி மில்க் சாக்லேட் நிறுவனம் விளம்பரம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த விளம்பரம் பலருடைய கவனத்தையும் ஈர்த்துட்டு வருது. நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மையப்படுத்தி அமுல் நிறுவனம் வெளியிடக்கூடிய நையாண்டி விளம்பரங்கள் ஒரு காலத்தில் மிகுந்த கவனத்தை பெற்றிருந்துச்சு. அந்த இடத்துக்கு தற்போது டைரி மில்க்கும் நகர்ந்துட்டு இருக்கு. புதிய கல்வியை ஏற்றுக்கொண்டாதான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படும்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கட்டமாக கூறியிருந்தார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழும் ஆங்கிலமும் தான் பயிற்று மொழியாக இருக்குது. வேற்று மொழியை கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க தனியார் பள்ளி மையத்தில் பணம் கொடுத்து கற்றுக்கிறாங்க. ஆக தமிழகத்தில் உங்களால் எந்த மொழியை வேணும்னாலுமே கற்றுக்க முடியும். இருப்பினுமே 3வது ஒரு மொழி அரசு கற்பிக்கணும் அப்படின்னு புதிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துது. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சண்டை செஞ்சுட்டும் வருது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவும் கூட மும்மொழி எதுக்கு அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்த கேரள அமைச்சர் ஜான் பிரிட்டஸ் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கல்வி அறிவில் நல்ல முன்னேற்றத்தவே கொண்டிருக்கு. தேசிய சராசரியை விடவே இங்கே கல்வி அறிவு பெற்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது வட மாநிலங்களில் கல்வியில் பின்தங்கியிருக்கக்கூடிய மாநிலங்களை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை திட்டத்தை நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும், அது தென் மாநிலங்களுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதே போலவே மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை குறித்து பேசியிருந்த முதல்வர் ஸ்டாலின், ஹிந்தியை வளர்க்கவே மத்திய அரசு இந்த கல்விக் கொள்கையை அமல்படுத்த துடிக்குது, நாங்கள் இதை ஏற்க மாட்டோம், இதனால் தமிழகத்துக்கு வர வேண்டிய ரூபாய் 2000 கோடியை மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கு, ரூபாய் 10,000 கோடி கொடுத்தா கூட நாங்கள் இதை ஏற்க மாட்டோம், எங்களுக்கு வர வேண்டிய நிதி வராததால் சுமார் 43 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு. ஆனால் மத்திய அரசும் தமிழக பாஜக தலைவர்களும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க. இப்படியான பஞ்சாயத்துக்கு நடுவில் தான் கேட்பரி டைரி மில்க் சாக்லேட்டுடைய விளம்பரம் பலருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு. அந்த விளம்பரத்தில் வட மாநிலத்துக்கு சென்னையை சேர்ந்த குடும்பம் ஒன்று புதிதாக குடிபெயர்றாங்க. குடியிருப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் மாடியில் அமர்ந்து சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சென்னையை சேர்ந்த பெண் உட்கார்றாங்க. மற்ற பெண்கள் அந்த பெண்ணை ஹிந்தியில் வரவேற்க, அதுக்கு அந்த பொண்ணும் எனக்கு ஹிந்தி கொஞ்சமாக தான் வரும் அப்படின்னு தயங்கி சொல்கிறாங்க. சரி, புதிதாக ஒருத்தர் வந்தாகிருச்சுன்னு சொல்லி அவங்களையும் நினச்சிக்கிட்டு சுவாரஸ்யமான பேச்சை தொடர்றாங்க. அப்போது கூட்டத்தில் இருக்க ஒரு பெண் முதல்ல ஹிந்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தமிழ் பெண்ணை பார்க்கும்போது அந்த தமிழ் பெண்ணுக்கு அது புரியலன்றதால அந்த பெண் தனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் பேச தொடங்குறாங்க. அது எல்கேஜி குழந்தைகளுடைய ஆங்கிலமான அளவுக்கு இருக்குது. கைகளை அசைச்சும் கண்ணுகளை உருட்டியும் கழுத்தை ஆட்டியும் பாதி ஆங்கிலத்திலையும் பாதி உடல் மொழியிலையும் சுவாரஸ்யமாக பேச்சை தொடர்றாங்க. அது எல்லாருக்குமே புரியுது, தமிழ் பொண்ணுக்குமே அது புரியுது. எல்லாரும் அந்த பேச்சை கேட்டு சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கலாய்க்கிறதுக்காக அது சிரிக்கிறது கிடையாது, சுவாரஸ்ய பேச்சில் வரக்கூடிய காமெடிக்காக சிரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆங்கிலத்தில் பேசிய பெண்ணு டைரி மில்க் சாக்லேட்டை நீட்டுறாங்க. தமிழ் பெண் அதை வாங்கி பகிர்ந்துக்கிட்டு சாப்பிட்றாங்க. இந்த விளம்பரத்தை பெரிய அளவில் தமிழகத்தை சேர்ந்திருக்கவங்க வரவேற்க தொடங்கியிருக்காங்க. இந்தியாவுடைய இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது சிறந்தது தான் அப்படின்னும் கூறப்பட்டுட்டு வருது. இது குறித்த உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.